ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆலோசனையில் கணவன் மனைவியாக வரும் பொழுது ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் தான் இதே மாதிரியான பிரச்சனைகள் வருது. என்னுடைய துணை யாரையோ விரும்பிட்டாங்க, அவங்க கூட தொடர்பில் இருந்துட்டாங்க, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எங்களுக்குள்ளேயே பேசி நாங்கள் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டோம். சண்டை போட்டு இப்போ சமாதானத்துக்கும் வந்தாச்சு. ஆனாலும் அந்த துரோகத்தை என்னால் மறக்க முடியல, மன்னிக்க முடியல. இதுலேருந்து என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியல மேடம் தான் புலம்புறீங்க மோஸ்ட்லி. எப்படி ஒருத்தருடைய இழப்பு, அதாவது ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் ரொம்ப அன்பானவங்க நமக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு வருத்தம் இருக்குமோ, எவ்வளோ ஒரு எமோஷ்னல் வெயிட்டேஜ் இருக்குமோ, அது போல தான் நம்மளுடைய அன்பான துணை, நம்ம ரொம்ப நம்பினவங்க நமக்கு துரோகம் பண்ணும்போது அதை நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. எப்படி ஒரு காலகட்டம் எடுக்கும் இல்லையா, நம்மளை யாரையாவது இழந்துட்டோம்னா உடனே அவங்கள மறக்க முடியாது, ஒரு வருஷத்துக்கு அழுகுவோம், நம்மளை நாமளே ஹீல் பண்ணி வருவோம் இல்லையா. அது போல தான் உங்களுடைய துணையிட்டேருந்து ஒரு துரோகம்ன்ற அனுபவத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னதான் நீங்கள் பேசி சமாதானமானாலும் அந்த பெயின் அப்படின்றது வலி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் காலமாக ஆக அது ஹீல் ஆகும் கண்டிப்பாக. பட் அதுக்காக உங்கள் துணைக்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லி குத்தி காமிச்சு திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே குத்திக்கிற மாதிரி தான், காயப்படுத்திக்கிற மாதிரி தான். ஸோ அந்த துணை தவறு செய்ததில் உங்களுடைய பங்கு, உங்களுடைய மிஸ்டேக் எதனா இருந்ததா, நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருந்தீங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்து உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கலாம். இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தினால நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இந்த வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை யோசிச்சு பார்த்தோம் ஒரு சமாதானத்துக்கு அதை ஒற்றுமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ முடிஞ்சு போன விஷயம் அதை மன்னிச்சு மறத்து ஏற்றுக்கிறதுக்கு மனசு வரலைன்னா கூட அதை திரும்பி திரும்பி சொல்லி உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு அந்த சூழ்நிலையை கொண்டு போக வேண்டாம். ஸோ குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு அந்த குழந்தைகள் முன்னாடி ஒரு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறதுக்காகவாது உங்களுக்கு நடந்த ஒரு துரோகத்தை நீங்கள் மறந்து மன்னிச்சு உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஸோ நாள் ஆக ஆக கண்டிப்பாக அது மனசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகும்ன்றதுல மிகுந்த நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.